நீதி இல்லை, நீதி போராட்டம் வந்து அகிம்சையா செய்யணும். அடையாள போராட்டம் நீங்க பட்டி இருந்துக்கு அறியுங்க. நாங்க எங்கட போராட்டம் நிப்பாட்ட மாட்டோம். வன்முறையை தூண்ட வேணாம். சரிங்க, அரஸ்கரன் அப்ப பட்டி எடுக்கலாம். पट्टी बढ़ेंगे मैं जनाधिपति क्यों हुआ, किसी में अवलत नेता में क्यों हुआ? நீங்க தான் சொல்றீங்க ஜனாதிபதி ஒரு சட்டம், போலீஸ் ஒரு சட்டம், அது வேணாம். நாங்க அமைதியா ஒரு போராட்டத்தை செய்யறோம். ஓ ஜனாதிபதி அம்மா நியூஸ் கலந்த ஓ சொல்லி எடுக்கிற தெரிகிறதா? இந்த படுகொலையில் நாம் கொல்லப்பட்டு 15 வருடங்கள் கடந்து விட்டது. இசை பிரியாவும் பாலச்சந்திரனும் என்னும் வெள்ளை கொடியோடு தன்னடைந்த உறவுகளும் பின்னுடையில் என்னோடு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உயிர் குடித்து ஏப்பப்பட்ட காடையர்கள் அரச மரியாதையுடன் உலா வருகிறார்கள். முள்ளி வாய்க்காலின் மரண மூலம் உலகிற்கு கேட்கவில்லையா? நீதி வேண்டும். எங்கள் மரண திருவுருவத்திற்கான அலுவலகத்தை செலுத்துமாறு வந்தாக்கப்பட்டுள்ளது. சர்வதேசமே, இன்றைய முள்ளிவாய்க்கால் அழிவு நடந்து 15 வருடங்களாகியும் தமிழர்கள் இன்றும் முள்வேலிக்கிலே தான் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒழுங்கான ஒரு நீதி இல்லை, தமிழருக்கு என்றும் பாதுகாப்பு இல்லை. இதற்கு எப்போது நாங்கள் தனி தேசமே, இன்றைக்கு எத்தனையோ உலகத்திலிருந்து எத்தனையோ நாடுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழினங்கள் இன்றும் உலக நாடு ஃபுல்லா அகதிகளாக அலைகிறார்கள். என்ன உமக்கு தெரிகிறதா? இந்த படுகொலையில் நாம் கொல்லப்பட்டு 15 வருடங்கள் கடந்து விட்டது. இசை பிரியாவும் பாலச்சந்திரனும் இன்னும் வெள்ளை கொடியோடு சரணடைந்த உறவுகளும் இன்றுலகில் என்னோடு 15 வருடம் ஆகியும் இம்மோடு இருக்கும் மக்கள் இன்றும் உலாவி திரிகிறார்கள். நாங்கள் பறந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆத்மாக்கள் இன்னும் சென்றடையவில்லை. தமிழருக்கு எப்பொழுது நீதி கிடைக்குமோ அன்றுதான் ஆத்மா சாந்தி அடையும். 15 வருடங்களாக சர்வதேசத்தை நம்பித்தான் நாங்கள் நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உள்ளக பொறிமுறை விசாரணை வேண்டாம். எம்மை அளித்தவர்கள் விசாரணை செய்யக்கூடாது.